அருமையான பெருமக்களே, பூரணமாக நோன்பு நோற்பது. அதே போல ரமதானுடைய உச்சபட்ச சிறப்பே குர்ஆன் தான். ரமதானுடைய உச்சபட்சமான சிறப்பு ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமதானுடைய மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. ரமதானுக்கு சிறப்பு, உச்சமான சிறப்பாக அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய தொடர்பை சொல்றார். குர்ஆனை ஓதுவது, ஓத கேட்பது, குர்ஆனுடைய தொடர்போடு நம்மை அதிகப்படுத்திக் கொள்வது. பெரிய பெரிய முஹத்திஸீன்களும் ஹதீஸுகளை வல்லுநர்களும் கூட ரமலானுடைய மாதத்தில ஹதீஸுடைய பாடம் நடத்துவதை விட்டுவிட்டு குர்ஆனுடைய தொடர்பை அதிகப்படுத்துவார். ஓதுவார்கள், குர்ஆனை ஓதுவார்கள், குர்ஆன் ஓதுவதை கேட்பார்கள். இரவு காலங்களிலே நின்று அவர்கள் குர்ஆனை ஓதி தொழுவார்கள், தொழுவதை அவர்கள் ஓதுவதை கேட்பார்கள். எனவே இரவு காலங்களில் தராவீஹை ஸல்லல்லாஹு சொன்னாங்க இல்லையா, நோன்பு வைப்பதை அல்லாஹ் உங்களுக்கு ஃபர்லாக்கி இருக்கிறார். கியாமா, இரவு காலங்களில் நின்று வணங்குவதை நான் உங்களுக்கு நடைமுறையாக்கி இருக்கிறேன். அதனாலே பகலில் பூரணமாக நோன்பு நோற்பது, இரவு காலங்களை இபாதத்தை கொண்டு கழிப்பது, குர்ஆனுடைய தொடர்பை அதிகப்படுத்துவது, குர்ஆனை கேட்பது. வைதா குரிஅல் குர்ஆன், குர்ஆன் ஓதப்பட்டால் ஃபஸ்தமியூ, காதால்த்து கேளுங்க, பான்சித்து வாய்வத்தி இருங்க, லஅல்லக்கும் துர்ஹமூன், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வரும்னு சொல்றாங்க. அதனாலே ரமதானை எல்லா நிலையிலும் பாக்கியமாக கிடைக்க வேண்டும், திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும், நேரங்களை திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். ரமதானிலே நான் ஓய்வெடுக்கும் நேரம், நான் ஓதும் நேரம், நான் திக்ர் செய்யும் நேரம், நான் இப்படிப்பட்ட காரியங்களை என்னுடைய பணிகளுக்காக நான் செல்லக்கூடிய நேரம் என்று திட்டமிட்டு நேரங்களை வீணாக்காமல், வேறு எந்த விதமான பாவங்களையும் செய்யாமல், பாவங்களற்ற ஒரு ரமதானாக, எந்த பாவங்களும் சொல்லால் செயலால் பார்வையாக எண்ணங்களால் கூட ரமதான் முடிஞ்சுன்னா அல்லாஹ் என்ன மன்னிச்சு ரமதான் அப்படி இப்படி கழிச்சிட்டோம், அது அல்ல முக்கியம்.